விஜய் பையன்தான் ஹீரோ, மகள்தான் ஹீரோயின். கதையெல்லாம் ரெடி. சர்ப்ரைஸ் கொடுத்த தேவயானி கணவர். தேவயானியோட கணவர் ராஜகுமாரன் சில படங்களை இயக்கிவிட்டு திருமணம் செய்த பிறகு சினிமால இருந்து ஒதுங்கிட்டாரு. இடையில நடிகரா தலை காட்டிய அவர் இப்போ அதிகமா பேட்டிகள் கொடுத்துட்டு வராரு. அந்த பேட்டிகள் வரவேற்பை பெறாமல் விமர்சனத்தையும் கிண்டல்களையும் தான் சந்திச்சு வருது. இந்த நிலைமையில சமீபத்துல அளித்த பேட்டி ஒன்றில் அவர் பேசியிருக்கிற விஷயம் ரசிகர்களிடம் கவனத்தை ஈர்த்திருக்கு. விக்ரமனோட உதவி இயக்குனரான ராஜகுமாரன் நீ வருவாய் என படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமானாரு. அஜித், பார்த்திபன், தேவயானி உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது. அடுத்ததா விக்ரம், சரத்குமார், தேவயானி, குஷ்பு உள்ளிட்டோரை வைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை இயக்குனாரு. அந்த படமும் பெரிய வரவேற்பை எல்லாம் பெறவில்லை. அதே சமயம் அந்த படத்துல இருந்து தான் ராஜகுமாரன் தேவயானி காதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். தேவயானியை ராஜகுமாரன் காதலிக்கிறார் அப்படின்னு தகவல் வெளியான போது ஒட்டுமொத்த திரைத்துறையும் ஆச்சரியம் தான் பட்டுச்சு. மேலும் தேவயானியின் குடும்பமோ இந்த காதலுக்கு துளி கூட சம்மதமே தெரிவிக்கல. ஆனாலும் எதையுமே யோசிக்காத தேவயானி வீட்டை விட்டு வெளியே வந்து ராஜகுமாரனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மொத்தமா 2 மகள்கள் இருக்காங்க. அவங்களோட மூத்த மகள் பெருசா கேமரா முன்னாடி தோன்றாமல் இருந்தாலும், 2வது மகளான இனியா தனியார் சேனல் ஒன்றின் ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு புகழடைஞ்சாங்க. தனியார் ஊடகம் சார்பில் அவங்களுக்கு சமீபத்துல விருதும் வழங்கப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, சீக்கிரத்துல அவங்க ஹீரோயினா நடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டதாகவும் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையில யூடியூப் சேனல்களுக்கு அதிகமா பேட்டிகள் கொடுத்து வரும் ராஜகுமாரன் ஒரு பேட்டியில இயக்குனர் மகேந்திரன் நடிகர் கமல்ஹாசன் பற்றி பேசிய விஷயம் பெரிய ட்ரோலை சந்திச்சுது. அளவுக்கு அதிகமா ட்ரோல்களை சந்தித்த பிறகுதான் பேசிய கருத்தையே கொஞ்சம் மாத்தி பேசினாரு. இந்த நிலைமையில சில நாட்களுக்கு முன்னாடி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில அவர் பேசியிருக்கிற விஷயம் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. அவர் அந்த பேட்டியில பேசும்போது நீ வருவாய் என படத்துக்கான 2ஆம் பாக கதையை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். விஜய் பையன் ஜேசன் சஞ்சய் தான் ஹீரோ, என் மகள் இனியா தான் ஹீரோயின். தேவயானியும் அந்த படத்துல இருப்பாங்க. அவங்க ஏன்னா முதல் பாக கதையை நினைவுபடுத்துவதற்காகத்தான். அவர் லைன்ல தான் இந்த கதையே நடக்கும். விஜய் தான் என் இயக்கத்துல நடிக்கல, அவரது மகனாவது நடிக்கட்டுமே அப்படின்னு சொன்னாரு.